இலங்கை கடற்படை மற்றும் மீனவர்கள் கைதை தடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், இன்றைய போராட்டத்தின் நிலவரம் என்னவாக இருக்கிறது? களத்தில் மீனவர்கள் என்ன முழக்கங்களை எழுப்புறாங்க? விவரங்கள் என்ன? பிப்ரவரி 4ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து 2 படகுல 23 மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் இந்திய எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இளைஞர் கடற்படை அந்த 2 படகையும் அதுல இருந்து 23 மீனவர்கள் சிறைப்பிடிச்சாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததா வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருந்தாங்க. இந்நிலையில இந்த 23 மீனவர்களுக்கு நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிபதி 20 மீனவர்களை மட்டும் விடுதலை செய்து 3 மீனவர்கள் விடுதலை செய்யவில்லை. அதில் 2 அந்த படகு ஓட்டுநருக்கு தலா 6 மாதம் சிறை தண்டனை வச்சிருக்காங்க. அதே போல ஒரு மீனவர்கள் 2வது முறையாக மீன்பிடிக்க எல்லை தாண்டி வந்ததாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் 1 ஆண்டு சிறை தண்டனை வச்சிருக்காங்க. இது ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியிலே இது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமா ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா அனைத்து மீனவர் சங்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா உடனே இலங்கை சிறையில் வைக்கப்பட்டுள்ள அந்த 3 மீனவர்களை உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தி பாத்தீங்கன்னா இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஈடுபட்டு வராங்க. இந்த வேலைநிறுத்த போராட்டம் இன்று பாத்தீங்கன்னா 2வது நாளா நீடிக்குது. ஒவ்வொரு படகுலையும் கருப்பு கொடி கட்டி இலங்கை அரசுக்கும் அதே போல ஒன்றிய பாஜக அரசுக்கும் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இந்த 2வது நாள் வேலைநிறுத்தம் காரணமாக 700க்கும் மேற்பட்ட விசைப்படகு இன்னைக்கு மீன்பிடி கடலுக்கு செல்லாமல் படகுகள்லாம் கரையோர் நங்கூரத்தில் நிறுத்தி இருக்காங்க. இதன் காரணமாக நேரடியாக மறைமுகமாகவும் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக தாக்கல் நடத்துறாங்க, சிறைபிடிக்கிறாங்க போன்ற சம்பவங்கள் தொடர் கதையா இருக்கு. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர் கோரிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளை ராமேஸ்வரத்திலிருந்து அனைத்து மீனவர்களும் பேரணியாக ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் அங்க அந்த கோரிக்கை மனு கொடுக்க இருக்காங்க. அதே போல அவங்களோட அரசு அடையாள அட்டைகளை ஒப்படைக்கும் போதாக மீனவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மேலும் வருகின்ற 23 மற்றும் 24ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கச்சதீவு திருவிழாவை புறக்கணிக்க போவதாக ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் மீனவர்களும் முடிவு செய்திருக்காங்க. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.